ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமரே வந்து மாடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பாட் நெக் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி மிடிலில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பார்ட் சேஃப் கொடுக்குறக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க சேஃப் பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பார்ட் சேஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் சேஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக வந்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு டிசைன்ஸ் அப்படின்னாவே வந்துட்டு நிறைய பேர் வந்து கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து கேன்வாஸ் இல்லாமலேயும் வந்து நம்மளால் ஈஸியாக டிசைன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிறப்போ கேன்வாஸ்னால் என்னென்னு கூட தெரியாது. ஏன்னா எங்களுக்கு கேன்வாஸில் வந்து எந்த டிசைன்ஸும் வச்சு சொல்லி கொடுக்கல, கிளாத் வச்சு தான் எல்லா டிசைன்ஸுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேன்வாஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் சேஃப் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு லீஃப் மாதிரி தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி டைமண்ட் சேஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து அந்த பக்கம் தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அந்த லீஃப் டிசைன்ஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கேன்வாஸ் இருந்தால் போதும், நமக்கு அந்த டிசைன் வந்து நம்ம இதுலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். டைமண்ட் சேஃப் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ப்ளவுஸில், இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சதையுமே வந்து அந்த சேஃப் நம்மளுக்கு தெரியுது. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சேஃப் ஒன் சைடு கொடுத்துட்டிங்கனாவே போதும், நம்ம இன்னொரு சைடு வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பாட் சேஃபையும் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் போட்டுட்ருக்க டிசைன் வந்துட்டு 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். ரொம்ப குயிக்காகவும் வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். இந்த சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து அந்த கேன்வாஸ்க்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கேன்வாஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் பீஸ் கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடித்து திருப்பி டிசைன் வந்து வச்சிடலாம். இந்த கேன்வாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி தைச்சதுலேருந்து மீதியானது. ஸோ இது கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். கீழ் சைடு வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணோம் அப்படின்னோம்னா அது வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். பாருங்கள், அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அயர்ன் பாக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கேன்வாஸையும் லைனிங் கிளாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஃப் கொடுத்துட்டு நம்ம எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ்க்கு வந்து உள்ள சப்போர்ட்காக வந்து நான் இந்த எக்ஸஸான பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம வச்சு அடித்து திருப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மெயின் பீஸ் அப்புறம் வந்து லைனிங் பீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது தெரியுது இல்லைங்களா, அது மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வந்துடலாம். ஸ்டிச்சஸ் போடுறப்போ வந்து பீஸ் இந்த மாதிரி தான் கை வச்சு நம்ம நிகழ்த்தணும். ஏன்னா வந்துட்டு துணி எங்கேயும் வந்து விலகாது. கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நாட்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக.
நாட்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா ஒரு பீஸ், அதையும் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மேல் சைடு இருக்கிற லைனிங் பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி உள் சைடு திருப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அதோட சேஃப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். கம்ப்ளீட்டாக வந்து எடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து ஒரு எண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சேஃபெல்லாம் வந்துட்டு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. எண்டு தையல் போடுறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து அந்த வளைவுகள்கிட்டையெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு அப்புறமா வந்து தையல் போடுங்க. இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் அதோட சேஃப் வந்து கிடச்சிருச்சு. கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து சைட்லையெல்லாம் வந்து தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நம்ம பேக் டாட் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். டிசைன் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் சைடு வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மேல் சைடு வந்து மெயின் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிளாத் வந்து நம்ம வச்சுருக்கலாம். ஏன்னா அதுவும் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து அந்த டைமண்ட் சேஃப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த டைமண்ட் சேஃப் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து எப்போ போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாட்சஸ் வந்து மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக திரும்பி வரும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா அதுவே வந்து அழகாக திரும்பி வந்துடும். எண்டு தையல் மட்டும் மேலே போட்டு நம்ம கவர் பண்ணி எடுத்துடலாம். எண்டு தையல் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சைடில் எல்லாமே கவர் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. சைடில் வந்து தைச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு மடக்கி தைச்சிருங்க. ஏன்னா அந்த பிசுரெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சேஃப்க்கு வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சில் வந்து கிளாத் எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சு அடிச்சுக்கோங்க. அதாவது ஈவனாக ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ கழுத்து பீஸ்க்கு வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வச்சு அடிச்சுக்கோங்க. அந்த லீப் சேஃப் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு எக்ஸஸாகவே தேவைப்படும். நாம் வந்து டபுள் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கிறதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் இருக்கும், அதையும் வந்து நான் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 2.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நம்ம மீதி இருக்க கிளாத் எல்லாமே வந்து 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிடலாம். இது வந்து சேம் கலரில் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து saree பீஸோட கலரில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டும் ஈவனாக வைக்கிறப்போ நமக்கு வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்காக கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சேம் பீஸ்லேயே வச்சு தைச்சிடுங்க.
ஃபைனலாக வந்து எல்லா பீஸுமே நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு தைக்கணும். அதாவது கிராஸாக வச்சு தைக்கணும். வச்சு தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் இருந்தது அப்படின்னா வந்து கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டார்க் க்ரீன் வந்து நான் வைக்கிறேன். நீட்டாக இருக்கும். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு எல்லா பீஸும் வந்து வச்சு தைச்சிருங்க. ஸோ கீழே நம்ம கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வச்சுட்டு டைரெக்டாக உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அடுத்தடுத்த பீஸ் வந்து வச்சு கவர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். அது வந்து அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு சைடு வந்து லைட் க்ரீனும் இன்னொரு சைடு வந்து டார்க் க்ரீனும் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக நீட்டாக வைங்க. ஏன்னா அந்த சேஃப் வந்து கொஞ்சம் நீட்டாக வரணும். அவ்வளோதாங்க. நான் வந்து ஃபைனல் பீஸ் வச்சுட்ருக்கேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட. இப்போ வந்து நான் ரெடி பண்ண டிசைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து எங்கேயும் வந்து அந்த பீஸ் விலகாத அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பீஸ் எடுத்து வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து எந்த இடத்துல வந்து சீட்டிங் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டுட்டு வரணும். நம்ம வந்து ஸ்பீடாக வந்து போட முடியாது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீடாக வச்சு தைச்சோம்னா ஒரு சைடு வந்து கிராஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து பொறுமையாகவே போட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாருங்கள், எண்டு வரைக்கும் கொண்டு வந்து நான் தையல் முடிச்சிருக்கேன். இன்னும் நம்ம வந்துட்டு கீழ் சைடு வந்து மடித்து தைக்காமல் இருக்கோம். ஏன்னா கீழ் சைடு வந்து நம்ம இன்னும் கவர் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து நம்ம வந்து அடித்து திருப்பிடலாம். கடைசியாக வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்து கரெக்டாக வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத. ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தைங்க. ஏன்னா நம்ம வச்சு தைக்கிறப்போ திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு அடிக்கிறது. இப்போ வந்துட்டு இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக் சைட் பீஸ் வந்து எவ்வளோ ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்சஸ் போட்டிருப்போம். அந்த நாட்சஸ்க்கு நேர் வந்துட்டு அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் பீஸ் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த தையல் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் சைடு உள்ளே திருப்பி தைக்கிறப்போ ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து வச்சு தைப்போம் இல்லைங்களா லைனிங் பீஸ், அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி சப்ளை பீஸ் கொடுத்து தைச்சோம்னாலும் இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து பாருங்கள் பேக் சைடு ஓவர்லாக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால் நம்ம ஒரு லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஃபைனல் லுக்கு.
ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் இதோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்துட்டு அந்த இடத்துல சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு ஒன் சைடு மட்டும் நம்ம வச்சோம்னா போதும். ஏன்னா இன்னொரு சைடு வந்து saree கவர் பண்ணிடும். அதனால் நமக்கு லெஃப்ட் சைடு வந்து தேவையில்லை. ரைட் சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். உள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து அசிங்கமாக இல்லை. எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி நீட்டாக தைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப குயிக்காக வந்து நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடு அவுட்புட். இதில் வந்து இன்னும் ஒரு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது ப்ளவுஸ். அதனால் வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. saree வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நம்ம ப்ளவுஸும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ saree பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.